கரூர்ல வந்து இந்த 41 பேர் கொல்லப்பட்டதுக்கு இந்த திருமாவளவன் அவங்க வந்து ஒரு ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க. இவ்வளவு நாங்க நிவாரண நிதி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்க்கட்சி ஒரு நிவாரண நிதி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிஜேபி சைடுல இருந்து ஒரு நிவாரண நிதி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க அறிவிக்க கவர்மெண்ட் வந்து ஒரு 10,00,000 அறிவிச்சாங்க. அறிவிச்ச உடனே அதுக்கு அடுத்த 12 மணி நேரத்துல வந்து நெறைய பத்திரிகைகள் எல்லாம் போட்டாங்க. ரெட்டிப்பா குடுப்பாங்க பாருங்க அப்படின்ற மாரி போட்டாங்க. அதுக்கேத்த மாரி டிவிகேல இருக்கக்கூடியவங்க வந்து 20,00,000 குடுக்க போறாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அந்த விஷயம் என்ன நடந்தது போன 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 மாசம் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்தது. இப்ப 21ஆம் தேதி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 18, 14ஆம் தேதி போல குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. நடந்து ஒரு 20 நாள் கழிச்சு தான் குடுத்திருக்காங்க. அந்த கவர்மெண்ட் குடுத்தது எல்லாம் வந்து உடனே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து செக் குடுத்தாங்க. ஆனா செக் வந்து இப்ப நீங்க போடாதீங்க அப்படின்ற மாரி இந்த உள்ளுக்குள்ள வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாரி தெரியுது. 1,00,000 குடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி தெரியுது. அப்புறம் செலவுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாரி நெறைய பேர் நெறைய விஷயங்கள குடுத்திருக்காங்க. ஆனா இந்த டிவிகேல இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு 20 நாள் கழிச்சு தான் அந்த நிவாரண நிதிய குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நிவாரண நிதிய குடுத்ததுக்கு அப்புறம் போயிட்டு அவங்க கிட்ட பேட்டிலாம் கேட்கறாங்க. இந்த பேட்டிலாம் பார்க்க வந்து எனக்கு ஒரு பயமா இருக்கு. இதனா அவங்க வந்து கான்ஷியஸா குடுத்தாங்களா? பிளான் பண்ணி குடுத்தாங்களா? என்ன அப்படின்றது இது பார்க்க வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. இதுல பேசினவங்கலாம் பேசுறாங்க பாருங்க. ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. அந்த கூட்டத்துக்கு போய் தான் உங்க குழந்தை இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் 20,00,000 பேமெண்ட் போனதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் நடக்குது. இதுல ஒருத்தர் வந்து பேமெண்ட் போகறதுக்கு முன்னாடி ஒரு மாரி பேசியிருக்காரு. பேமெண்ட் போனதுக்கப்புறம் ஒரு மாரி பேசியிருக்காரு. என்ன ப்ரோ நீங்க விஜய்க்கு உங்களுக்கு எதிரா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடியோல முழுசா பாருங்க சொல்றேன். ஒரு அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தை போயிட்டு போனா போயிட்டு போகுது. விஜய் அவங்க வரணும், விஜய் அவங்க வரணும், சிஎம்மா வரணும் அப்படின்ற மாரி ஒரு அம்மா சொல்றாங்க. எங்க கோவில்ல என் பையன் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. இன்னொரு அம்மா வீட்லயே ஒரு குழந்தை இறந்திருக்கு. ஆக்சுவலா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். குழந்தைய மிதிச்சு இறந்திருக்கு. அந்த குழந்தை மிதிச்சு, அந்த குழந்தை வந்து விஜய் அவங்கள தான் பார்க்க போறேன் அப்படின்றத ஒரு 20 வயசுல போய் கேட்டோனே, 1 வயசு இருக்கும்போது நான் விஜய பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஜய் வந்து ஞாபகம் வச்சு சொல்ல போறதில்ல. ஒரு 5 வயசுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே நமக்கு அவ்வளவு பெருசா ஞாபகம் இருக்க போறதில்ல. அது வந்து குழந்தை வந்து 1 வயசு குழந்தை. 1 வயசு பால் இப்பதான் தாய்ப்பால் வந்து குடிக்கிறது இப்பதான் நின்னுட்டுருக்கும். சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். அந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மிதிச்சு இறந்திருக்கு. எதுக்குன்னே தெரியாது. விஜய் முதலமைச்சர் வருவாரா இல்லையானே தெரியாது. அந்த குழந்தை இறந்திருக்கு. அந்த குழந்தை போனா போயிட்டு போகுது. யாருமே வந்து இவ்வளவு கிட்டலாம் போய் பார்க்க முடியாதுங்க. இவ்வளவு கிட்டலாம் போய் எந்த செலிபிரிட்டியும் பாத்திர முடியாதுங்க. ஆனா விஜய் அவங்கள பாக்குறதுக்கு இந்த குழந்தை உயிர் போனாலும் போயிட்டு போகுது. விஜய் அவங்க கிட்ட போகிற வாய்ப்பு அந்த குழந்தை கொடுத்துச்சுல. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப விஜய் அவங்க அந்த குழந்தை இறந்து போறேன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல. அப்ப எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? இந்த குழந்தை இறக்க வச்சு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவங்க வந்து எல்லார்ட்டையும் வீடியோ கால் பேசினாங்க. என்கிட்ட ஏன் பேசலன்னு சொல்லி தெரியல. நான் வந்து பட்டியலின சமூகம்னால என்கிட்ட பேசலையா விஜய் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. சரி அதை வந்து பார்த்தோம். அது வீடியோ பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். ஆனா அதெல்லாம் வந்து டியூட்டி எல்லாம் பண்ணி அதை கருத்து தெரிவிக்கிறது எதுவுமே நான் அதை பண்ணல. ஆனா இப்போ பார்க்க வந்து அவர் வேற ஒரு விஷயம் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நான் இருக்கேங்க. அந்த வீடியோ வந்தப்பயே நான் பார்த்தேன். அதோடனே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன் ட்விட்டர் எல்லாம் பண்ணி ட்விட்டர்ல வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் டிஎம்கே சைடுல தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் பேசினதை பார்த்தோம்னா விஜய் முதலமைச்சரா வரணும். அதுக்கு இன்னொரு தம்பி போனாலும் போயிட்டு போதான் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. இதுல எப்படி வந்து இது 20,00,000 வந்த உடனே அவங்களுக்கு உளவியல் ரீதியா மாறிடுச்சா? இல்லைன்னா வந்து பாருங்க கவர்மெண்ட் பணம் கொடுத்து 10 நாள் ஆச்சு. நாங்க பணம் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த தேதியில வந்துரும். வந்த உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும். பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு 4, 5 பேர் தான் வந்து இந்த மாதிரி பேசிருக்கதை பார்க்க முடியுது. ஒரு 37 குடும்பங்கள் மேல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. 31 குடும்பங்கள் தான் வீடியோ கால் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. 6 குடும்பங்கள் மிஸ் ஆச்சு. அதுல தான் இவரும் வர்றாரு. ஸோ வந்து இந்த 31 குடும்பங்களுக்கு போயிட்டு இந்த ரிவ்யூலாம் போயிட்டு யார்ட்டையும் கேட்கல. ஆனா இந்த மீடியா கம்பெனிஸ் சொல்லி குத்தம் இல்ல. இந்த லைவ் போடுறதுக்கும் நம்ம காசு கொடுத்தா தான் போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் மீடியா கம்பெனில காசு கொடுத்தாதான் ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்குதுன்னா அதுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தாதான் வந்து உள்ள வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க. எவ்வளவு கவரேஜ்னு பாத்தீங்களா நீங்க? இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து தஞ்சை மண்ணில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வந்து இது நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க. பாருங்க விஜய் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நான் நம்பிக்கையே எடுத்துக்க மாட்டேன். ஆனா நிறைய நம்பிக்கையை வந்து வச்சிருக்காங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டு தலைவர்லாம் வந்து விஜயை பார்க்க வராங்க. அவர் மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். தினமலர் நியூஸ்ல வந்ததை ஒரு வீடியோ போட்டேன். நெகட்டிவ் பப்ளிசிட்டியா இந்த வெளிநாட்டு தூதர்லாம் பார்த்திருக்காங்க. அதை வச்சு விஜய் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியாத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏவியேஷன் ஜெய்சங்கர் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படி வீடியோ போட்டேன். அதுல ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட் வந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது என்னன்னா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க விஜய் அவங்க மேல. இவங்கள சொல்லல அந்த கமெண்ட்ஸ்ல போட்டவங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வந்து தெரியுதுல விஜய் அவங்க மனசு பூர்வமா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி நினைக்கவும் பார்க்க வந்து இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு
ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போறாரு அப்படின்னா ஒரு மாவட்ட ஒரு 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 தொகுதிக்கு ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த தொகுதிக்கு போகும்போது அந்த தொகுதி மக்களோட மக்களா இப்ப இபிஎஸ் எல்லாம் வந்து கடைசியா போகும்போது அந்த முந்திரி தொழிலாளர்கள் வந்து அந்த போற வழியில முந்திரி வாங்கியிருக்காரு. வாங்கின உடனே என்னம்மா அந்த முந்திரிக்கு என்னமா பிரச்சனை, முந்திரி ஏதாவது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க, ஆட்சிக்கு அடுத்த நம்ம ஆட்சிக்கு தான் வர போறோம், நம்ம அதை தீர்த்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போயிட்டு அந்த முந்திரி தொழிலாளர்கள் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அவங்க போயிட்டு ஒரு 40 பேர்ட்ட சொல்லுவாங்க. 10 ஓட்டுல எம்எல்ஏ சீட்லாம் தோக்கத்தக்கதெல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி போயிட்டு ஒரு 10 பேரை சொன்னாங்க. அவங்க ஒரு பேர் ஒரு 10 பேர்ட்ட சொல்லி ஒரு 40 ஓட்டா வரட்டுமே. அந்த அது வந்தா வந்துட்டு போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுல வந்து ஏத்திட்டே போறாங்க. சோ வந்து அப்படி அந்த மாதிரி ஓட்டு ஏத்தி ஒரு ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறது, ஒரு எதிர்க்கட்சியா வருது. அந்த மாதிரி முயற்சியில் இறங்குங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதோட சம்பவம் நடந்து ஒரு 25 நாள் ஆகப் போகுது. இன்னுமா ஒரு கருவுக்கு போற மாதிரி தெரியல. இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுல வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக பண்ற விஷயம். இந்த மாதிரி வந்து போயிட்டு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேச சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு நீங்க திவிகேக்காரங்க விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்து ஒருவேளை ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சுதா கூட இந்த மாதிரி தேவையா நமக்கு அப்புறம் மாதிரி தான் எனக்கு தோணுது. காசு கொடுத்தோமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து பண்ணோமா, அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள் நமக்கும் வருது. இந்த மாதிரி சமூக வளத்துல வந்து மக்கள் பொதுமக்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.